Hi friends, welcome to Spice and Spicy Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் ஓட்ஸ் கிச்சடி, ஓட்ஸ் வெஜிடபிள் கிச்சடி பண்ண போகிறோம். ஸோ ஓட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்தி டிஷ், ஹெல்தி ஃபுட். ஓட்ஸில் வந்து ஒரு 100 கிராம் ஓட்ஸில் ஒரு 15 கிராம் ப்ரோட்டீன், ஒரு 10 கிராம் ஃபைபர் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டீனும் ஃபைபர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிகமாக கேலரிஸ் இருக்காது. ப்ரோட்டீன் ஃபைபர் அதிகமாக இருந்துச்சுன்னா. பட் இதில் கொஞ்சம் ஃபேட் உண்டு ஓட்ஸில், அதனால் கொஞ்சம் கேலரிஸ் கூட வரும், அதனால் ஃபேட்ஸ் இருக்கிறதுனால. பட் இந்த ப்ரோட்டீனும் ஃபைபர் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது சாப்பிட்டிங்கன்னா. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிடுங்க. இன்றைக்கி இந்த ஓட்ஸ் வெஜிடபிள் கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த ஓட்ஸ் உப்புமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஓட்ஸு எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு 1.5 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து தண்ணி வந்து 2 பங்கு ஊற்றுவேன். 1.5க்குன்னா ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றுவேன். அப்புறம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ரொம்ப லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா ஒரு 50 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் வந்து பட்டாணி, பீன்ஸ், கேரட், இது 3 எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மசாலாக்காக கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். ஸோ இவ்வளோ தான். கார்னிஷிங்காக கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸ். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கோங்க. இதில் வச்சுட்டு இந்த ஓட்ஸை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஓட்ஸை வந்து எப்பவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்துடுங்க. நல்லா அந்த வறுத்த மணம் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இனிமேல் இதை மறுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு ட்ரேக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதை அடுப்பு பேன் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் சூடாயிருச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம், சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், வெங்காயம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ கேரட்டு போட்டுக்குவோம். கேரட்டு போட்டு கொஞ்சம் வதக்குவோம். ஏன்னா கேரட்டு தான் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். கேரட்டை போட்டு கொஞ்சம் வதக்கிப்போம். கேரட்டு ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது நான் அதில் பீன்ஸ் போட்டுக்கிறேன். பீன்ஸ் போட்டுட்டு இந்த பட்டாணியும் போட்டுறேன். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் தனித்தூள் போட்டு காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்த சிம்மில் வச்சுட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், போட்டு லேசாக கிளறி விட்டுருவோம். அதாவது இந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஆயிலில்
கோட் ஆகட்டும். அவ்வளோ லேசாக இது பண்ணிச்சுன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் லேசாக வதக்கும். ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுவோம். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்ல ஆயில் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். ரைட், இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ இதில் வந்து உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துங்க தண்ணியில். நான் எப்பவும் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஐட்டம் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே, ரைட்டாக இருக்குது. இனிமேல் நம்ம ஓட்ஸை போட்டு வேக வச்சு எடுத்துட வேண்டியது. இப்போ தண்ணியெல்லாம் இது அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஓட்ஸு நல்லா எல்லாம் வெந்துருச்சு. இனிமேல் அடுப்பு ஆஃப் பண்ணுற வேண்டியது. கொஞ்சம் ஹீட்டில் வச்சு, ஹை ஹீட்டில் வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை மட்டும் இது பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கார்னிஷ் பண்ணுறது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு, அவ்வளோதான். ஓட்ஸ் கிச்சடி ரெடி. இந்த ஓட்ஸ் கிச்சடி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். எல்லாமே நல்லபடியாக வந்திருக்கு. கேரட்டு, பீன்ஸு, ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக லஞ்சுக்கு கொண்டு போகலாம். ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள் பிரியாணியோ அல்லது கிச்சடியோ இந்த மாதிரி ஒரு சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இட்ஸ் ஒரு மீல் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா காய்கறிகள் இருக்குது, ஓட்ஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கள். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல் ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.